ஆண்டவர் இரட்சகரமாக இயேசுவின் இனிதான நாமத்தினால் உங்களை வாழ்த்துகிறேன். இந்த நாள் நம்முடைய ஆவிக்குரிய சிந்தனைக்காக சங்கீதங்களின் புஸ்தகம் 56:3 நான் வாசிக்கிறேன். நான் பயப்படுகிற நாளில் உம்மை நம்புவேன். பயப்படுகிற நாள், அதாவது பயம் இல்லாமல் வாழ்கிற கூட்டத்தை நீ பார்க்க முடியவில்லை. தாவீது இந்த இடத்துல சொல்கிறார், எனக்கு பயம் வரும் பொழுது அல்லது பயம் வந்துட்டா உம்மை நம்புவேன். ஆண்டவரை நம்பும் பொழுது பயம் அகன்று விடுகிறது. இருக்கிறதிலே பயங்கரமா பாதிப்பை ஏற்படுத்துகிறது ஒன்று என்னவென்றால் நோய்கள் அல்ல, அல்லது மற்ற பிசாசின் காரியங்கள் கூட அல்ல. அதையெல்லாம் தாண்டி பயம். ஒரு மனிதனுக்குள் பயம் வந்துவிட்டால் அத்தனையும் பயனற்று போய்விடும். சரீரமானால் கெட்டு போய்விடும். சூழ்நிலைகளை ஆனால் அது பதற்றமாகி அது நினைத்த மாறி முடியாது, வேறு விதத்தில் அது முடிந்துவிடும். இதுதான் உண்மை. அதோடு சங்கீதக்காரர் அடுத்து தொடர்ந்து சொல்லுகிறார், நான் தேவனை முன்னிட்டவுடைய வார்த்தை புகழ்வேன். தேவனை நம்பியிருக்கிறேன், நான் பயப்படேன். மாம்சமானவன் எனக்கு என்ன செய்வான்? ஆண்டவரை நம்பி இருந்தா ஆண்டவர் கூட இருக்கிறார் அல்லது கூட இருப்பார் என்கிற ஒரு நம்பிக்கை நமக்கு இருந்தால் பயப்படவே மாட்டோம். ஆண்டவர் அதை தான் எதிர்பார்க்கிறார். நான் கூட இருக்கிறேன், நான் எல்லாவற்றையும் என்னால் செய்ய முடியுமே சொல்லுகிறார். அநேக நேரம் அந்த நம்பிக்கை நமக்கு இல்லாமல் போய்விடுகிறது. அநேக நேரம் சோர்ந்து விடுகிறோம். சரீரத்தில் பலவீனங்கள் வரும்பொழுது, நெருக்கங்கள் வரும்பொழுது, பாடுகள் வரும்போது, எதிர்காலத்தை நினைக்கும் பொழுது, ஐயோ என் வாழ்க்கை இப்படி ஆகிவிட்டதே, இனி என்ன செய்வது என்று சொல்லி நாம் யோசிக்கிறோம். ஒன்றை ஞாபகத்தில் வைத்துக் கொள்ள வேண்டும். தாவீதுடைய வாழ்க்கையில பட்ட பாடுகள் எல்லாம் வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. படாத பாடுகளே கிடையாது. எல்லா பக்கத்திலும் வேதனை. மிருகங்களோடு போராட்டம், மனிதர்களோடு போராட்டம், ராஜாவாகிய சவுலோடு போராட்டம், என் சொந்த மகனோடு கூட போராடி ஜீவன் தப்பி ஓட வேண்டிய நிலைமை. எல்லாவற்றையும் கடந்து வந்த தாவீது தான் எழுதுகிறார், நான் மாம்சமான காரியங்களுக்கு, மாம்சமான மனிதனுக்கு நான் பயப்பட மாட்டேன். அவன் என்ன செய்ய முடியும்? காரணம், தேவன் என்னோடு கூட இருக்கிறார். ஆண்டவர் கூட இருக்கிறத உணர்ந்தா போதும். என்ன உணர முடியலையே, செய்ய முடியாது, தனியா கொஞ்சம் டைம் எடுத்து ஆண்டவரை என்னோடு பேசுங்கன்னு சொல்லி உட்கார்ந்து பாருங்க, ஆண்டோட சத்தத்தை கேட்க முடியும். நான் எப்பொழுது பார்த்தாலும் கூட்டங்களோடு, மனிதர்களோடு, போராட்டங்களோடு போறதினால் நாம் பேசுகிற ஆண்டோடைய சத்தத்தை நாம் கேட்க முடியவில்லை, புலம்பிக்கொண்டே தான் போகிறோம். ஆனால் கர்த்தர் கடைசி வரை கூட இருப்பேன் சொல்கிறார். பயம் போய்விட்டால் பலவீனம் போய்விடும். பயம் போய்விட்டால் நோய் போய்விடும். பயம் போய்விட்டால் வாழ்க்கையில் உள்ள இருளும் போய்விடும். எதிர்காலம் பிரகாசிக்க ஆரம்பித்து விடும். இந்த உலகத்துல ஒன்றை நினைத்துக் கொள்ளுங்கள், நித்தியமானது, நிரந்தரமானது ஒன்று உண்டா, நம்முடைய ஆண்டவர் தான், அவருடைய ராஜ்யம் தான். அவர் இம்மையிலும் நம்மோடு கூட இருப்பார், மறுமையிலும் நமக்கு ஆசீர்வாதத்தை கொடுத்து நடத்துவார். மற்ற எல்லாமே நிரந்தரமற்றது. உங்களை விட்டு ஏதாவது கடந்து போயிட்டா, ஏதாவது பிரிந்து போயிட்டா, உடைந்து போயிட்டா, நீங்கள் உடைந்து போய் பயந்து போய் சோர்ந்து போய் விடாதீர்கள். ஒரு சகோதரிக்கு திடீரென்று வயிற்று வலி. டாக்டரை பார்க்கும் பொழுது வயிற்றில் ஒரு கட்டி இருக்கிறது. பார்க்கும் பொழுது கேன்சர் என்று சொல்லிவிட்டார்கள். அவ்வளவுதான். அந்த கேன்சர் என்கிற வார்த்தை கேட்டாலே பாதி உயிர் ஜனங்களுக்கு கிடைக்க போயிருது. சிலவங்க அதோடு சாப்பாடு நின்று எல்லாம் பிரஷரம் வந்து, பிரச்சனை வந்து படுக்கை ஆகிவிடுகிறார்கள். கடைசியில மருத்துவமனைக்கு போனாலும் கூட சரீரங்கள் ரொம்ப பலவீனமா இருக்குது, எதுவுமே செய்ய முடியாதுன்னு சொல்லிவிடுகிறார்கள். ஏனால் பயத்திற்கு அவ்வளவு வல்லமை உண்டு. அது உள்ள வந்துருச்சுனாலே அழித்துவிடும். ஏனென்றால் தேவன் பயத்தை கொடுக்கிறவர் அல்ல, பயத்தின் ஆவியை கொடுக்கிறவர் அல்ல, பிசாசினால் அது உண்டானது. தேவன் பலத்தை கொடுக்கிறவர். உடனே அந்த சகோதரி ரொம்ப சோர்ந்து போயிட்டாங்க. குடும்பமே கண்ணீரில் போய்விட்டது. என்ன செய்வதென்று தெரியவில்லை. பயாப்சி எடுத்து காத்திருக்கும் போது இன்னும் ஹார்ட் பீட் எகிரிக்கொண்டே இருக்கிறது. ஆனால் அந்த நேரத்தில் அவர்கள் ஜெபிக்கிறார்கள். ஆண்டுடைய வார்த்தை வருகிறது, பயப்படாதேன்னு சொல்லி அவர் சொல்லுகிறார்கள். நாங்கள் ஜெபித்து ஆண்டுடைய வார்த்தை வந்த பிறகு அந்த பயம் எங்களை விட்டு போய்விட்டது. அப்பொழுது நாங்கள் எங்களுக்குள்ள ஒரு தைரியம் வந்தது. அந்த சகோதரி சொன்னா, எனக்கு என்ன இருந்தாலும் பிரச்சனை கிடையாது, கர்த்தர் கூட இருக்கிறாருங்கிற அந்த தைரியம் வந்த உடனே ரிப்போர்ட்டும் வந்துச்சு. எப்படி தெரியுமா? நார்மல் கட்டி தான், கேன்சர் இல்லைன்னு சொல்லி. பயம் போகும் பொழுது எல்லா பலவீனமும் கூட போய்விடுகிறது. ஆனால் பயப்படுகிறோம் அல்லவா? இந்த பயத்தை எல்லாம் தூக்கி போடுவோம். அது மோசமான பாவத்திலும் மோசமான பாவம் பயப்படுகிறது தான். வேதம் அதைத்தான் சொல்லுகிறது. பயப்படுகிறவர்கள் நரகத்துக்கு போற லிஸ்ட்ல ஃபர்ஸ்ட் இருக்கிறாங்க. சோ யாரும் பயப்படாதீங்க, எதை குறிச்சும் பயப்படாதீங்க. காக்கை குஞ்சுகளுக்கு ஆகாரம் கொடுக்கிற தேவன், ஆகாயத்து பறவைகளை போஷிக்கிற தேவன், காட்டு புஷ்பங்களை உடுத்தி வைக்கிறவர், அவைகளுக்காக இரத்தத்தை சிந்தவில்லை, ஜீவனை கொடுக்கவில்லை, ராஜ்யத்தை ஏற்படுத்தவில்லை, வாசஸ்தலங்களை ஏற்படுத்தவில்லை. நமக்காக ஜீவனை கொடுத்திருக்கிறார், உயிரோடு எழுந்திருக்கிறார், ஒரு ராஜ்யத்தை ஏற்படுத்தியிருக்கிறார், அங்கு வாசஸ்தலங்களை செய்து கொண்டிருக்கிறார். மீண்டும் வந்து நம்ம அழைத்து போக போகிறார். சூழ்நிலை ஆண்டவர் கையில கொடுத்துருவோமா? ஜெபிப்போம். எங்கள் அன்பின் பரலோக தகப்பனே, பயமும் வேதனையும் திகிலும் நிறைந்த நாட்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். சின்ன சின்ன காரியங்களுக்கு கூட பயப்படுறாங்க, மன துக்கத்துக்குள்ள போயிருந்தாங்கப்பா. அநேக காரியங்கள்ல தூக்கமில்லாத இரவுகள், நாளை தினத்தை குறித்த கவலைகள், போராட்டங்களோடு, கண்ணீரோடு,
பெரியவர்கள் முதல் சிறியவர்கள் வரை இந்த உலகத்திலே போராடுகிற நாட்களை நாங்கள் பார்க்கிறோம். இந்த நாளில் தேவனுடைய கரம் வந்து பிள்ளைகளை பிடித்து பயப்படாதே, நான் உனக்கு துணை நிற்கிறேன்னு சொல்லுங்கப்பா. சரீர பலவீனங்கள் வந்திருக்கலாம், கேன்சர் என்கிற பிரச்சனையில போகலாம், கட்டிகள் வந்திருக்கலாம், இது என்ன ஆகுமோ, இது எப்படி நடக்குமோ என்று சொல்லி பயந்து கொண்டிருக்கிற காரியங்கள் இப்பொழுது இந்த செய்தியை கேட்கும் பொழுதே இயேசுவை நாமத்தில் அந்த பயத்தின் ஆவி அவர்களை விட்டு விலகுவதாக, ஒரு பலத்தின் ஆவியானவர்களை ஆட்கொள்வீராக. கட்டிகள் மறையட்டும், எல்லா பலவீனத்தின் ஆவிகள் வெளியேறட்டும், கிருபைகள் பெருகட்டும், நன்மைகள் தொடரட்டும், அற்புதங்கள் நடக்கட்டும். அப்பா செய்வதற்காய் ஸ்தோத்திரம், மகிமைப்படுவதற்காய் ஸ்தோத்திரம். ஒரு புது பலனையும் தைரியத்தை கொடுங்கப்பா. கர்த்தரின் பட்சத்துல இருக்கிறாரு, கர்த்தர் என்னோடு கூட இருக்கிறார், இவைகள் ஒன்றுமென்னை மேற்கொள்வதில் என்று அறிக்கை செய்து உம்மை உயர்த்தி தொடர்ந்து நீர் நியமித்த பாதையிலோட அனுக்கிரகம் பண்ணும். துதி கனமை நமக்கு செலுத்துகிறேன் இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறேன் நல்ல பிதாவே, ஆமேன் ஆமேன். ஆண்டவர் நம்மளை பார்த்து சொல்லும் போதெல்லாம் பயப்படாதே, நான் உனக்கு துணை நிற்கிறேன், பயப்படாதே, நீ பயந்த காரியம் உனக்கு நேரிடாது, இதை தான் சொல்ல விரும்புகிறார். இந்த நம்பிக்கையோடு இந்த நாளை தொடருவோம். மீண்டுமாய் நாளை தினம் சந்திப்போம்.